ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பாபாவுக்கு எப்படி வஸ்திரம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற பாபா. இவங்களுக்கு நம்ம இப்போது வஸ்திரம் தைக்க போகிறோம். அதுக்கு மெஷரிங் டேப் எடுத்துக்கோங்க. மெஷரிங் டேப் எடுத்து எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும்ல, அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம அவங்க பாபாவுக்கு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த ஷால் வந்து ஃபுல்லாக கவர் ஆனது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த சைடு உள்ளக்க வச்சு கிளாத் அதுக்கு மேலே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் டேப் வச்சு மெஷர் பண்ணுறேன். கீழே ஃபுல்லாக கால் வரைக்கும் அது கவர் ஆகிற மாதிரி வரும் அந்த ட்ரெஸ். அதனால் கீழே கால் வரைக்கும் எடுத்துக்கிறேன். மேலேருந்து கீழே வரைக்கும் 23 இன்ச்சஸ் வருது. நம்ம லென்த் எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த துணியோட பிரெத் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 7 இன்ச்சஸ் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஹைட்டு மெஷர் பண்ணோம். அடுத்து அதோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போது இந்த பிங்க் வித் வயலட் ஷேடு இருக்கிற இந்த கிளாத்தை தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹைட்டை மெஷர் பண்ணிக்கிறேன். 23 வரைக்கும் இருக்குல்ல. ஆனால் இந்த லாங் ஃப்ரேமில் வந்து இது 18 இன்ச் ஃப்ரேம். ஆனால் நமக்கு பத்தாதில்ல 23 அளவு. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 15 இன்ச்சு மட்டும் அதை வச்சு மெஷர் பண்ணிட்டேன். அடுத்து இதோட பிரெத் வந்து 7 இன்ச்சஸ் இருந்துச்சு. அந்த 7 இன்ச்சஸும் இப்போது நம்ம அந்த இடத்துல வச்சு மெஷர் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஸ்கேல் வச்சு நம்ம மெஷர் பண்ணதை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதோட லென்த்தும் பிரெத்தும். அதே அந்த சைடும் அதே அளவு பிரெத் வந்து ஈக்குவலாக வர்ற மாதிரி பார்க்கணும். கொஞ்சம் நம்ம ஸ்கேல் வந்து கொஞ்சம் சைடாக வச்சா உள்ளக்க வந்துடும் அந்த அளவு. அதனால் அங்கங்கே மெஷர் பண்ணி கரெக்டாக அந்த அளவு பிரெத் அளவு கரெக்டாக வருதா அப்படின்ட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம டிசைன் போடுறதுக்காண்டி ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டிருக்கோம். இப்போது நம்ம இதில் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக மாங்காய் ஷேப் தான் எடுத்திருக்கேன். மாங்காய் ஷேப் தான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இந்த லைன் ஃபுல்லாக மாங்காய் ஷேப் மாதிரி வரும்ல, அந்த இது தான் ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா வரைய தெரியும் அப்படின்னா நீங்களும் ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைட்டா நீங்கள் ட்ரேஸ் எடுத்துருங்க, அதுதான் நல்லது. வரைய தெரிஞ்சால் ட்ரா பண்ணிக்கோங்க, இல்லைட்டா ட்ரேஸ் எடுக்கலாம். நான் இந்த ரோ ஃபுல்லாக இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சிட்டேன். ஃபுல்லாக ட்ரா பண்ணியாச்சு. இப்போது வந்து இந்த எல்லோ கலர் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நம்ம எப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான் க்ராஸாக போட போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போடுவோம்ல, அதையே கொஞ்சம் க்ராஸாக போடுறோம், அவ்வளோதான். நான் ஃபுல்லாக இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் காமிக்கிறேன்.
இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிலனா நம்ம இதுலேயே ஏற்கனவே போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி ஆரி பேசிக் லெவல் அப்புறம் அட்வான்ஸ் லெவல் இதெல்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் போய் ஆரி பேசிக் லெவல்னு போட்டிங்கன்னா இந்த ஸ்டிச்லாம் எல்லாமே இருக்கும். சாரி, கொஞ்சம் கை மறைச்சிருச்சு இந்த டைரெக்ஷனில் வைக்கவும். சேம் நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரி தான், அப்படியே தான் கண்டினியூ பண்ணிட்டு வரேன். நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறதுனா கண்டினியூஸாக அப்படியே அந்த ஸ்டிச் பண்ணுறதுலேயே உட்காந்துருக்காதீங்க. அது ரொம்ப நம்ம பேக் பெயினும் எடுக்கும், அப்புறம் அந்த ஃபிங்கர் அந்த விரலும் ரொம்ப வலிக்கும். அதனால தான் நான் கொஞ்ச நாளாக ஆரி ஒர்க் வீடியோலாம் என்னால் கண்டினியூஸாக கொடுக்குறதுக்க முடியலை. அதனால் நீங்கள் கொஞ்சம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பிரேக் எடுத்து அப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதோட பார்டராக வந்து நம்ம இந்த பீட்ஸ் கொடுக்குறோம். இந்த பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது. நிறையா டிப்ஸும் சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிளாத்தில் ஹோல் இருக்கிறதுக்கு, அப்புறம் நீட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு, பீட்ஸ் எப்படி எடுக்கலாம், அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம், எல்லாமே நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கொஞ்சம் லாங்கான வீடியோ தான். ஏன்னா நம்ம கொஞ்சம் லென்த்தாக இந்த ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதனால் இதோட ப்ராசஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் 2 வீடியோவாக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து நம்ம மெஷர் பண்ணி கொஞ்சம் இந்த ஸ்டிச் மட்டும் போடுற வரைக்கும், அடுத்த ஹாஃப் வந்து அடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாபாவுக்கு எப்படி ட்ரெஸ் நம்ம போடுறோம் அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நான் தர்றேன். மேலே ஃபுல்லாக அந்த பீடு வச்சு லோட் பண்ணிவிட்டேன். இப்போது வந்து கீழே இருக்கிறது அந்த சென்டரில் இருக்கிற அந்த ஃப்ளாட் லோடிங் எல்லோ கலர் ஸ்டிச் இருக்குல்ல, அதை 2 சைடும் கவர் ஆகிற மாதிரி நம்ம இந்த பீட்ஸை வந்து கொடுக்குறோம். இப்போது இந்த மாங்காய் ஷேப்பில் பீட்ஸ், அதோட அவுட்லைன் வந்து பீட்ஸை வச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோலேயே ஒரு இடத்துல பிங்க் கலரில் தெரியலாம் கிளாத்து, இன்னொரு இடத்துல கொஞ்சம் ப்ளூவாக கொஞ்சம் பர்பிளாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கிளாத்தோட ஷேட் அப்படி பிங்க் அண்ட் பர்பிள் அந்த வயலட் சேர்ந்த மாதிரி இருக்கிறதுனால அது அப்பப்போ நம்ம டைரெக்ஷன் மாற்றி வைக்கும் போது கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. கேமரா டைரெக்ஷன் அப்புறம் அந்த ஃப்ரேமோட டைரெக்ஷன் மாற்றி வைக்கும் போது இந்த கிளாத்தோட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் அப்பப்போ மாறி தெரியுது கலர். நீங்கள் இந்த பீட்ஸில் வந்து இந்த சர்க்கிள் ஷேப்லாம் கொடுக்குறீங்கல்ல, இந்த சர்க்கிள் ஷேப்பில் கொடுக்கும்போது அந்த பெண்டான பிளேஸ் இருக்குல்ல, இந்த கர்வ்லாம் ரொம்ப குட்டியான கர்வ் வர்ற இடத்துல 2 பீடாக கொடுக்காம ஒரு பீடாக கொடுத்து பாருங்கள். அப்போது அந்த கர்வ் வந்து ஈஸியாக வரும். அந்த வளைவுகள்லாம் ஈஸியாக நமக்கு வரும். 2 பீடாக கொடுக்காம ஒரு பீடாக கொடுக்கும் போது அந்த வளைவுகள் ஈஸியாக வரும். கொஞ்சம் ஷேப் அந்த வளையிற இடத்துல கொஞ்சம் ஷேப் மாதிரி, அதாவது மாறி போகாமல் கரெக்டான ஷேப் வரும். இதெல்லாம் நான் பீட் ஸ்டிச்சில் வந்து ஐடியாஸ்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கப்புறம்ல இருந்து நம்ம சேனலில் இனிமேல் ஆரி ஒர்க், அப்புறம் ஹூப் எம்ப்ராய்டரி, அப்புறம் இதில் கிளாத்லேயே பெயிண்டிங், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும். கோலம் வீடியோஸ் இனிமேல் வராது. சாரி, உங்களுக்கு கன்ஃபியூஸாக ஆகும்ல, அதனால தான் கோலம் வீடியோஸ் இனிமேல் இதில் போடுறதா இல்லை. பார்ட் 2 கண்டினியூ ஆகும்.